அவன் தன்னை பெரிய ஆளா நினைச்சிருப்பான். இங்க இப்படிதான் இருக்கணும். கைவிடு. இப்படிதான் இருக்கணும் எப்பவுமே எல்லார்கிட்டயுமே. ஏன்னா பிறப்பால் எல்லாருமே சமம். நம்ம இருக்கிற இடம் மாறலாம், நம்ம பிறந்த இடம் மாறலாம், இது எல்லாமே மாறும். ஆனா நம்ம பிறப்பால் நம்ம எல்லாருமே சமம் தான். சரியா? யாருன்னா ஏதாவது கொடுத்தா எப்படி வாங்கணும்? அவங்க கொடுக்கும்போது இப்படி வாங்கலாம். ஆனா அவங்க கையில வச்சிருக்கும் போது அண்ணா அண்ணா அண்ணான்னு கேட்கக்கூடாது. சரியா? புரிஞ்சுதா? என்னைக்குமே யாராவது ஒன்று கொடுத்தா இப்போ அந்த கேக்கு கொடுக்கறதுக்குமே நான் சொல்றேன், லைன்ல நின்று நான் கொடுக்க தான் வாங்கணும். உங்களை வந்து நான் திரும்பி கையேந்து வைக்கிறதுக்காக அங்க இருந்து இவ்வளவு தூரம் அந்த சாப்பாடை தூக்கின்னு உங்களை பார்க்கறது நான் ஓடி வரல. பெரியவங்களுக்குமே அதுதான். நான் உங்களுக்கு வந்து வெளியே வந்துட்டேன். நீங்க எல்லாரும் ஒருத்தரும் என்ன மாதிரி வெளியே வந்து நிக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. பெரிய பெரிய ஆசை. அது எல்லாரும் நிறைவேற்றணும். புரியுதா சொன்னது? எப்படி என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே எங்கவுமே எதுக்காகவுமே கை நீட்டக்கூடாது. அதே மாதிரி யாருன்னா ஒன்று தராங்க அப்படின்னா அவங்க காலில் விடக்கூடாது. புரியுதா? அம்மா அப்பா காலை தவிர்த்து அது யாரு காலையுமே நீங்க யாருமே விடக்கூடாது. புரிஞ்சுதா? எவ்வளோ ஹைட் போனாலும் நம்ம எதை மறந்துடவே கூடாது? நம்ம மக்களை மறந்துடக்கூடாது. என்னைக்குமே இந்த மாதிரி நம்மள மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன்? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? இதே மாதிரி நீ படிச்சு வளர்ந்து நம்மள மாதிரி மக்கள் கிராமங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் உங்களை மாதிரி பசங்க அப்ப வருவாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க திரும்பி பண்ணணும். பண்ணுவீங்களா? எத்தனை பேர் பண்ணுவீங்க? என்ன மாதிரி திரும்பி எத்தனை பேர் நம்மள மாதிரி ஊரை வந்து